அதுதான் நேஷனல் ஆந்தமும் சேர்த்து பாடிட்டாங்கன்னு சட்டமன்றத்தில் சொன்னாங்க. அட இதுக்கு தாண்டா தற்கூரிகளே சொன்னோம், இப்படி காம்ப்ரமைஸ் ஆனீங்கன்னா அப்படி வந்து நிற்கும். சும்மா தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் பாஜகவோடு முதல் போக்கை வந்து கையாள மாட்டோம் அப்படின்னு சட்டமன்றத்தில் பேசும்போது இனிச்சுதா என்னது இப்ப இது என்னது? இணக்கமாக நீங்கள் வந்து மோதல் போக்கை கையாளாத அந்த ஆளுநர் அர்லேக்கர் 3வது இடத்துக்கு ஏன் தமிழ் தாய் வாழ்த்தை தள்ளினார்? விவாதத்தில் வந்து நீ 4 சேர் போட்டு உட்காந்துட்டேன், எனக்கு திமுகன்னு ஸ்டிக்கர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நான் திமுக, உனக்கு விசிகான்னு கொடுத்துட்டா விசிகா. கருத்துக்கு தான் கருத்து பதில். நீ எவ்வளோ பெரிய இவனாக இருந்தாலும் அதை பற்றி இங்கே பேச்சு கிடையாது. திரும்ப வந்து என்ன சொல்கிறாரு, ஒரு இன்னும் குச்சாணி குத்தில் ஒரு குத்துன குத்துறாரு. அவர் எதிர்க்கலன்னா என்ன எதிர்க்கிற எங்களை கூட வச்சிருக்காருல்ல அப்படிங்கிறாரு. மோடிகள் இவர்கள் ஒரு பிஜேபியை கண்டாலே அரண்டு போய் பயப்படக்கூடியவர்களை எல்லாம் எப்படி திரும்பவும் இந்த கூட்டணி கட்சிகளும் தாக்கு பிடிக்க போகிறாங்கன்னு தெரியல. வைகோலாம் ஒரு மனுஷன் பேசுனதுலாம் பதில் சொல்லி ஒரு சீனியர் லீடர் அவர் ஏன் அப்படி அடிப்படை அருகதையே இல்லாதவர். நியூஸ் நேரல் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிறுபான்மை அணியினுடைய மாநில துணைத் தலைவர் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் திரு அலிமல் புகாரி அவர்கள். வணக்கம். தமிழ்நாட்டில் வந்து மாநில சுயாட்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பறிக்கப்பட்டு வருகின்றன அப்படிங்கிற ஒரு வாதம் திராவிட முன்னேற்ற கழகத்தாலும் முன்வைக்கப்படுகிறது, தோழமை கட்சிகளாலும் சுட்டிக்காட்டப்படுகிறது. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து 3வதாக போயிருக்கு அப்படிங்கிற ஒரு விவகாரம் இப்போது இன்றைய தினம் அது ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாக போகமாட்டேன்னு சொல்லியிருக்காரு போல இருக்கு. விஸ்வநாதன் அவர்களும் புறக்கணிச்சிருக்கிறாரு, டிஜிபியும் போக இல்லை. ஸோ முதல்லயே ஆளுநர்கிட்ட காம்ப்ரமைஸ் ஆகிட்டீங்க, அதனுடைய விளைவு தான் இப்போ அவர் ஆளுநர் இஷ்டப்படிக்கு அவர் ஒரு இதை போடுறாரு. வைஸ் சான்சலரும் ஆளுநர் சொல்கிறதா நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி ஓப்பனாகவே ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. இதுக்கு தான் முதல்ல என்ன விளக்கம் கொடுத்தானுங்க, அதுதான் நேஷனல் ஆந்தமும் சேர்த்து பாடிட்டாங்கன்னு சட்டமன்றத்தில் சொன்னாங்க. 2 வாட்டி பாடும்போது இஷ்யூ வரும்போது அட இதுக்கு தாண்டா தற்கூரிகளே சொன்னோம், இப்படி காம்ப்ரமைஸ் ஆனீங்கன்னா அப்படி வந்து நிற்கும் அப்படின்னு. இப்போ புரியுதா? ஏன் அந்த 5 பேர் அந்த இந்த சர்ச் கமிட்டியில் வந்து இன்னொரு 2 பேரை வந்து பழைய மாதிரியே போட்டா என்ன அப்படின்னு இவர் கேட்டார் விஸ்வநாதன். இதுக்கு தாண்டா தற்கூரிகளே அன்றைக்கே சொன்னோம் இதெல்லாம் நடக்கும். அப்படி பண்ணுறதில்ல என்ன ஆகிடும், அதில் என்ன தப்பு, இப்படிலாம் எதையெல்லாம் இவர்கள் கேட்டார்களோ இதுக்கு தாண்டா தற்கூரிகளே அன்றைக்கே சொன்னோம் இப்படிலாம் நடக்கும். சரி, இன்னைக்கு நீ புறக்கணிக்கிறதுனால ஆளுநர் வராமல் இருந்துருவாரா? நீ எதிர்ப்பு காட்டக்கூடிய வகையில் புறக்கணிக்கலாம், இதற்கு தீர்வு வேண்டும் என்றால் அந்த உரிமைகளை விட்டு கொடுத்துடக்கூடாது. சொல்கிற விஷயம் புரியுதா உங்களுக்கு? இப்போ எதிர்ப்பு காட்டுற ஆளுநர் செஞ்சுட்டு போயிடுவார்ல, ஆளுநர் ஒரு எக்ஸாம்பிளை வந்து ஹி வில் எஸ்டாப்ளிஷ், அது 3வது இடமா தான் வரும் தமிழ் தாய் வாழ்த்து அப்படின்ட்டு அவர் போன இடத்துல பண்ணிட்டு போயிடுவார். அப்படி பண்ணாம இருப்பதற்கு தான் உரிமையை கேட்டு போராடி இருந்தோம். சும்மா தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் பாஜகவோடு விரோதல் போக்கை வந்து கையாள மாட்டோம் அப்படின்னு சட்டமன்றத்தில் பேசும்போது இனிச்சுதா இப்ப இது என்னது? இல்ல அவங்க என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னா, சட்டசபையில நாங்க கொடுத்த உரையை வந்து ஒரு இன்ச்சு கமா கூட அவர் மாத்தாம, புல் ஸ்டாப் கூட மாத்தாம ஒழுங்கா படிச்சுட்டு போயிட்டார்ல. அப்ப ஆளுநர் வந்து இணக்கமாகவும் சரியாக தான் எங்க கூட இருக்கிறாரு அப்படின்னு. இதையும் விஸ்வநாதன் புறக்கணிச்சார். திரும்ப வர்ற இப்போ பாயிண்ட் நீங்கள் கேட்டனால இப்போ குறுக்க கேட்டனால இதுக்கு முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு பதில் வேறு ஏதாவது பதில் இருக்கா? இதுக்கு பதில் வேணுமா? வேறு ஏதாவது இணக்கமாக இருக்கா? அப்புறம் இதையும் நீங்கள் புறக்கணிச்சிங்க. விஸ்வநாதன் ஏன் புறக்கணிச்சார்? டிஜிபி ஏன் புறக்கணிச்சார்? அப்போது நாங்கள் மோதல் போக்கை கையாள மாட்டோம். அது மோதல் போக்கல்ல. பீயிங் விஜிலண்ட் டசன்ட் மீன் தட் வி ஆர் இன்சேன். ஒவ்வொரு காலகட்டத்திலும் கவனத்தோடு நாம் செயல்படுவது என்பது நாங்கள் பைத்தியக்காரன் அர்த்தம் கிடையாது, அர்த்தம் இல்லாமல் போய் நோண்டிகிட்டு இருக்கிறது. அப்போ திரும்ப ரஜினிகாந்த் தான் காலம் காத்திருந்து பதில் சொல்லும். விஜய் மேட்டரில் அது 60 நாள்லேயே பதில் சொல்லுது. அதான் எங்களுக்கு சந்தோஷம். மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. 2ல் ஏதாவது ஒன்று தான் உண்மையாக இருக்க முடியும். நாங்கள் எழுதி கொடுத்த புள்ளிக்கம்மா கூட ஒரு மாத்தல, அதெல்லாம் உண்மைதான். விசில் புரட்சியெல்லாம் வாசிட்டு போயிட்டார் அவர். அவர் தெரியாத வாசிச்சுட்டு போயிட்டார் அவர். சரியா? அப்போ அது உண்மைன்னா உங்களோடு இணக்கமாக நீங்கள் வந்து மோதல் போக்கை கையாளாத அந்த ஆளுநர் அர்லேக்கர் 3வது இடத்துக்கு ஏன் தமிழ் தாய் வாழ்த்தை தள்ளினார்? அதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு எவனாவது கேட்டக்கூடாதுன்னு எவனாவது கேட்டான்னா நம்மளுக்கு கையில் கரெக்டாக ஒரு பாயிண்ட் மாட்டிருக்கு. அப்புறம் எதுக்கு விஸ்வநாதன் அதை புறக்கணித்தார்? ஏதாவது ஒன்று சரியில்லை. அப்போ
அப்போது இதுக்கெல்லாம் தாண்டா வேணாம். இப்போ நீங்கள் புறக்கணிப்பது எதிர்ப்பு காட்ட, நாங்கள் எதிர்த்தது உரிமை நிலைநாட்ட. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கா? இப்போ நீங்கள் புறக்கணிச்சது எதிர்ப்பை காட்ட, நாங்கள் எதிர்த்தது உரிமையை நிலைநாட்ட. அப்போ திஸ் இஸ் வேர் த டிஃப்ரெண்ட் லைஃப். நாங்கள் என்றைக்குமே உங்களுக்கு ஒரு படி மேலே. அதற்குத்தான் தமிழக மக்களிடத்துல நொந்து கொண்டோம். இவர் இருந்த இடத்தில் இவர்களா அப்படின்னு நாங்கள் நொந்து கொண்டோம். இது வந்து தோழமை கட்சியினுடைய தலைவர்களாலும் கூட சுட்டி காட்டப்படுகிறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த தோழமை கட்சிகள், உதாரணமாக திரு ஷானவாஸ் அவர்களே ஒரு பேட்டியின் போது இதை வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு. இந்த மாதிரி மனோன் மன்னன் சுந்தரனில் இப்படி பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, உரிமைக்காக கடந்த ஆட்சி வந்து எப்படி போராடியது, அவங்க வந்து எப்படி நிலைநாட்டினாங்க, இந்த ஆட்சி வந்து எல்லாத்தையும் வந்து தாராவாத்தில் வந்திருக்குங்கிற மாதிரியான ஒரு விமர்சனத்தை முன்வைச்சார். மேலும் ஒரு ப்ராக்சி கவர்மெண்ட் வந்து நடக்குது, பிஜேபியோட ப்ராக்சி கவர்மெண்ட் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய சார்ஜ் வைக்கிறாரு. அந்த தலைமை செயலாளர் விவகாரத்தையும் அவர் வந்து சுட்டி காட்டினார். அப்படி ஒரு ப்ராக்சி கவர்மெண்ட் தான் நடக்குதா? அப்போ எப்படி அந்த தோழமை கட்சி அந்த கூட்டணி இருக்க முடியுங்கிற கேள்வி அடுத்த கேள்வி வரும். இல்லை, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தாறுமாறாக ஓடிக்கொண்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய வண்டி. அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் ஒரு கோணத்தில் பேசுகிறாரு. நான் போய் ஒரு விவாதத்தில் வந்து நீங்கள் எப்படிப்பா நீங்கள் ரிசைன் பண்ண சொல்லுவீங்கன்னு நான் கேட்டேன்னா, எங்கள் தலைமையில் தான் கூட்டணியாக அமைஞ்சது அப்படின்னு நான் கேட்டேன்னா, விடுதலை சிறுத்தையிலேருந்து ஒரு 2ஆம் கட்ட தலைவர் என்று தன்னைத்தானே பிரகடனம் செய்த அந்த 2ஆம் கட்ட தலைவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது பண்ணையார்த்தனம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாரு, இவர் கட்சியில் என்ன பொறுப்பில் இருக்கார், நான் 2ஆம் கட்ட தலைவராக இருக்கிறேன் அப்படின்னாரு. அதுதான் பண்ணையார்த்தனம் ஆக்சுவலாக. ஓகே இல்லையா? ஒரு விவாதத்தில் வந்து நீ 4 சேர் போட்டு உட்காந்துட்ட, எனக்கு திமுகன்னு ஸ்டிக்கர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நான் திமுக, உனக்கு விசிகான்னு கொடுத்துட்டா விசிகா. கருத்துக்கு தான் கருத்துக்கு பதில். நீ எவ்வளோ பெரிய இவனாக இருந்தாலும் அதை பற்றி இங்கே பேச்சு கிடையாது. எது பண்ணையார்த்தனம்? ஆனால் அவர் அந்த வைத்தவாதம் நீ என்ன பொறுப்பில் இருக்காரு அப்படின்னா, நான் பொறுப்பில் இருக்கேனா இல்லையா, நான் எவனோ ஒரு ரோட்டில் போகிற கூட இருக்கட்டும், என்னை கூட்டு உட்கார வச்சிட்டாங்க, நீ அதை அக்செப்ட் பண்ணி உட்காந்துட்டல. ஸோ இது ஒரு பக்கம் விசிகா இப்படி ஒரு வண்டி ஓடுது, அண்ணன் ஒரு பக்கம் அப்படி ஒரு பக்கம் வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு. எழுச்சி தமிழர் ஒரு பக்கம் டெய்லி ஒரு வண்டி ஓட்டுறாரு, ஒரு நாள் ஒரு பைக்கில் ஓடுறாரு, அப்புறம் இன்னொரு வன்னியர்ஸ் இன்னொரு பக்கம் உச்சத்துக்கு போயிட்டு அனிதா செத்து தான் அந்த போராட்டத்தை விஜய் கையில் எடுத்து தான் நீட்டுக்கே தீர்வு கிடைச்சதுன்னு, அது வீட்டுக்கே அந்த போராட்டத்தினுடைய வீரியம் வந்து அதிகரிச்சது அப்படின்ற மாதிரி விஜய்க்கு தான் கிரெடிட் கொடுக்குறாரு. ஓங்கி குத்துறாரு அவர், குத்துனா குத்து ஓங்கி குத்துறாரு அவர் ஒரு பக்கம் குத்திக்கிட்டு இருக்காரு. இது எல்லாத்துக்கும் மத்தியிலே ரியாலிட்டின்னு ஒன்று இருக்கும்ல, அது பக்கம் திரும்ப வந்து என்ன சொல்கிறாரு, ஒரு இன்னும் உச்சாணி குத்துல ஒரு குத்துனா குத்துறாரு. அவர் எதிர்க்கலன்னா என்ன எதிர்க்கிற எங்களை கூட வச்சிருக்காருல்ல அப்படிங்கிறாரு. சொன்னார்ல இன்னைக்கு. அதே போல் இந்த நீட் எதிர்ப்பு போராட்டத்தின் போது கூட திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காரு, காங்கிரஸ் ஒருபோதும் வந்து நீட்டை ஒழிச்சு கட்டும்னு நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது, அது கொண்டு வந்த கட்சி, எனவே வந்து நாம் வந்து அந்த கூட்டணியில் இருந்து அந்த தலைமை என்ன சொல்லுதோ அதை நம்ம கேட்டுட்டு கட்டுப்படணுங்கிறது வந்து ஜனநாயகம் அல்ல. ஆனால் காங்கிரஸ் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட பொதுக்கூட்டத்தில் போய் தான் அனிதா சேர்த்த பிறகு விஜய் கையில் எடுத்து தான் அந்த பிரச்சனையே நல்லா வந்துச்சுன்னு போய் காங்கிரஸ் ஏற்பாடு பண்ண கூட்டத்தில் தான் வன்னி பேசினார். ஸோ இது முரண்பாடுகளின் மொத்த உருவம் என்பதை விட முரண்பாடுகளின் மொத்த பண்டில் இது. சரியா? அதில் முக்கியமான பிரச்சனை என்ன, இதெல்லாம் ஒரு பக்கம் திருமாவுக்கும் விசிகாவுக்கும் தாவேகாவுக்குமான தொடர்புகள் இப்படி போயிட்டு இருக்கும்போது ரியாலிட்டி என்னங்கிறத நம்ம சட்டமன்றத்தில் பார்த்துட்டோம். எதிர்ச்சி வந்து நிதியை பற்றி பேசினாருன்னா பேசாதீங்கன்ட்டார். அதுக்கு யாருமே இது வரைக்கும் பதில் சொன்ன மாதிரி தெரியல எனக்கு. அதை பற்றி யாரும் பெருசாக கேர் பண்ணிக்கிட்ட மாதிரியும் தெரியல. இல்லை, அது சபாநாயகர் என்ன சொல்கிறாரு, அது ஆட்சேபனைக்கு உள்ளாகக்கூடிய வார்த்தைகள்லாம் அவர் பயன்படுத்தலை. என்ன வார்த்தை? நரேந்திர மோடியை பற்றி அவர் வந்து புகழ்ந்து பேசினார் போஜராஜன். நீங்கள் அந்த வன்னியரசு விவகாரம் தானே சொல்கிறீங்க, எடுத்து காட்டுறீங்க. ஆமாம், சொல்லுங்கள். இல்லை, அது வந்து இப்போ சபாநாயகர் குறுக்கிட்டு அது வந்து விவாத பொருளாக்கக்கூடிய அளவுக்கு அவர் வந்து எதுவும் பேசலைன்னு நினைக்கிறேன். அதனால் மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, நீங்கள் அதில் அவ்வளோ தெளிவாலாம் பேசலையே அவர். நீங்கள் பேசாதீங்கன்ட்டு நான் என்னை பற்றி உங்களுக்கு தெரியும், நான் என்ன சொல்ல வர்றேன்னாரு. உட்காந்து சொல்கிறல அதில் என்ன இருக்குது? என்ன நீங்கள் இது இட்லினா சட்னி கூட நம்பாது. உட்காருங்க ஒரு பதறாரு அவர். சரி, வன்னியரசு பேசி முடிச்சாரா? இல்லை, அது கம்ப்ளீட் பண்ண விடலை. கெஞ்சினர், என்னை பற்றி மன்னிக்கணும், நான் என்னன்னு உங்களுக்கு ஊங்கிறாரு. எதையாவது பேச விட்டார் அவர்? அதெல்லாம் விடுங்க. இந்த ராஜ்மோகன் இப்போ இந்த அசிங்கப்பட்டு போனார் இங்கே வந்து சிஜேபி ப்ரொடெஸ்ட். மக்கள்லாம் கேட்டாங்க வெளியே போகும்போது, பிஜேபி பற்றி ஒரு வார்த்தை சொல்லுங்க. தெம்பான ஆள் என்ன பண்ணியிருக்கணும், அங்கேயே நின்று பிஜேபி ஒளிகடா சொல்லிட்டு போயிருக்கணுமா இல்லையா? இதுதான் தடுக்குது உங்களை. ஸோ இந்த பயந்தாங்கோலிகள் இவர்கள் ஒரு பிஜேபியை கண்டாலே அரண்டு போய் பயப்படக்கூடியவர்களை எல்லாம் எப்படி திரும்பவும் இந்த கூட்டணி கட்சிகளும் தாக்கு பிடிக்க போகிறார்கள்னு தெரியல.
இப்போ சிபிஎம்ல இருந்தும் பல குரல்கள் எப்படி நீங்கள் இந்த காவல்துறையினுடைய அராஜகம் இந்த ஆட்சி வந்ததுலேருந்தே நம்ம பார்க்குறோம், மாணவர்கள் மீதான அடக்குமுறை, அவங்க ஒரு தனி ராஜ்யம் நடத்திட்டு இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கடுமையான சாடல்களை வந்து சாடி இருக்கிறாங்க தோழர் கனகராஜ் அவர்கள். அதே போல் சிபிஐயினுடைய எம்பி சுப்பராயன் அவர்கள் என்ன குறிப்பிட்டிருக்கிறாரு, இந்த தலைமை செயலகத்தினுடைய முதலமைச்சர் அறை வந்து இப்போ மாற்றப்பட்டிருக்கு, அது வந்து தெண்ட செலவு, கடிவாளம் இல்லாத குதிரை வந்து கனா பின்னான்னு அது போகணுன்னா அது வந்து ஒரு முறையான ஒரு இது இல்லை அப்படின்ற மாதிரி அவரும் கடுமையான ஒரு விமர்சனங்கள்லாம் அடுத்தடுத்து முன்வைக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னாங்க, அரசியலில் படிப்படியாக முன்னேறி ஒரு அதிகாரத்திற்கு வந்தால் அந்த படிப்படி என்பது வந்து நேரம் காலத்தை மட்டும் குறிக்கும் ஒரு சொல் அல்ல. உங்கள் அனுபவத்தையும் நீங்கள் கடந்து வந்த அந்த சங்கடங்களையும் உங்களை என்ன செய்யும் அப்படின்னா, எது செய்யணும் எதை செய்யக்கூடாது என்கின்ற பாடத்தை கற்றுக் கொடுக்கும். அது விஜய்க்கு இல்லை, அதனால் தமிழகமும் அனுபவிக்கிறது, நம்மளும் அனுபவிக்கிறோம். ஏன் ஜார்ஜ் கோட்டையில் என்ன குத்துது அவருக்கு? இதற்கு முன்னர் அந்த சென்ட் ஜார்ஜ் கோட்டையிலேருந்து மாற்றணும்னு வாதங்களை வைத்தது முழுக்க முழுக்க ஃபாசிஸ்டுகள். முழுக்க ஃபாசிஸ்டுகள் அந்த அந்த இடத்துல இருந்து மாற்றணும்னு. இன்றைக்கி நீங்கள் மாற்றுறீங்கன்னா எதையாவது கன்சல்ட் பண்ணாரா, ஏதாவது அறிக்கை கொடுத்தாரா? இதெல்லாம் யார் செய்வா அப்படின்னா, அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அத்தராத்தில் கூட பிடிப்பான் என்பதை போல் இந்த அற்பர்கள் தமிழ்நாட்டை இன்னும் எத்தனை நாள் இப்படி சுரண்ட போகிறாங்கன்னு தெரியல. அந்த 6 மாதம் எப்போ முடியும்னு நானும் காத்துக்கிட்டு இருக்கிறேன். இடம் பற்றாக்குறை அப்படின்றலாம் சொல்கிறாரு. இப்போ முதலமைச்சர் விஜய் எவ்வளோ பெரிய ஃபெமிலியர் தெரியும் இல்லையா? மக்கள் ஒரு இடத்துக்கு போனால் அவர் வந்து கூடிடுவாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ டெல்லியில் கூட வைகோ அவர்களுடைய அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் கூட முதலமைச்சர் அவர்களே நீங்கள் வந்து கலந்துக்க வேண்டாம், ஏன்னா வந்து எனக்கு வரக்கூடிய இந்த அழைப்புகள்லாம் பார்க்கும்போது பெரிய ஒரு கூட்டம் கூடிடும் போல், ஒரு ஸ்டாம்பீட் அளவுக்கு வந்து கூடிடும் போல், கலந்துக்க வேண்டாங்கிற அளவுக்கு வைகோவே கோரிக்கை வைக்கிறாரு முதலமைச்சர் அவர்களும். நல்லா அறிவுபூர்வமான கேள்வியெல்லாம் கேட்டீங்க. மாதிரி வைகோடைய காமெடிக்கெலாம் நான் பதில் சொல்ல விரும்பல. அப்போ ஒரு சட்டமன்றத்துக்கு வரும்போது சட்டமன்றத்துக்குள்ளே போக முடியல அவரால். ஐ மீன் சென்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு போக முடியல, கோட்டைக்குள்ளே போக முடியல அவரால். கொஞ்ச காரணம் சட்டமன்றத்தில் பேச முடியல அவரால். இந்த ஆய்வுக்கு போகிறாரு, அப்போ போக முடியல அவரால். ஆய்வில் போய் நின்று தண்ணி குடிக்கிறேன்னு காமெடி பண்ணி எங்கள் தலைவருடைய பேரை எடுத்து விட்டாங்களே அந்த கல்லில் இருந்து, அதை செய்யலையா அவர்? நேற்று போலையா? நேற்று ஒரு இடத்துக்கு ஆய்வுக்கு போனார், அங்கே போலையா? திருசாவை கூட்டு ஒரு கல்யாணத்துக்கு போனார், அங்கே கூட்டம் வந்துருச்சா? கேட்குறேன் தெரியாமல், அங்கே கூட்டம் வந்துருச்சா? வைகோலாம் ஒரு மனுஷன்னு அந்த ஆள் பேசுறதுலாம் பதில் சொல்லி இல்லை, ஒரு சீனியர் லீடர் அவர் ஏன் அப்படி? சரி, அதுக்கான அடிப்படை அருகதையே இல்லாத ஒரு என்னத்தை சொல்கிறதுங்க. வயசாகிடுச்சுன்னா வீட்டில் போய் படுக்க சொல்லுங்கள். அதனால் இன்னும் என்கிட்ட கேட்குறது விடுங்க, சீனியர் லீடர் போய் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்களேன்னு. கூட்டணியில் இருக்கிற நாஞ்சில் சம்பத்தை காரியார் துப்பிக்கிட்டு இருக்காரு, அவர் போய் கேட்க சொல்லுங்கள். நேற்று பார்த்தீங்கல்ல துரை வைகோ, நாங்கள் கூட்டணியில் சேர்ந்து விட்ட பிறகும் நாஞ்சில் சம்பத் எங்களை கலாய்க்கிறார் அப்படின்னு கதறி அழுவுறது. மனுஷன் நாங்கள் வேணுங்கள்லாம், மனுஷன்ல சேர்த்து கிடையாது. ஸோ அப்போ இந்த முரண்பட்ட ஒரு கூட்டணி, கொள்கை சார்ந்து இருக்கக்கூடிய சில கட்சிகள், நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், இந்த ஆட்சி 6 மாதமோ அல்லது 1 வருடமோ எங்கள் தலைவர் அப்போ சொன்னார் இல்லையா, அதற்கு உண்டான விளக்கம் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்குது. பொய்க்கால் குதிரை அரசு. ஓகே, இது நீடிக்காது, அவ்வளோதான். ஓகே, நிச்சயமாக சார். பல்வேறு விவகாரங்களில் நேர்களுக்கு ரொம்ப தெளிவாக உங்களோட கருத்துக்களை பயந்தீங்க. ரொம்ப நன்றி.